இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஐடிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் ஒரு வருஷம் போட்டு இந்த யூனிஃபார்ம் தான் இன்னைக்கு நான் வந்து ஒரு இந்தியன் ஆர்மியினுடைய ஒரு சோல்ஜர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அன்றைய சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் இந்த வகையில் ஆவேன்னு, பட் எனக்குள்ள ஒரு வெறி இருந்துச்சு. இந்தியா முழுக்க ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் இறந்து போயினா ஜம்மு காஷ்மீரில் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, குடும்ப ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த பதவியில் ஏற்கிறதுக்கு முன்னாடி 6 மாதம் ஆனிச்சு. நான் வந்த பிறகு 48 மணி நேரத்தில் ஓய்வூதியம் தரும். நானும் ஒரு அரசு வேலையில் இருக்கேன், என்னுடைய மனைவியும் ஒரு அரசு வேலையில் இருக்காங்க. அப்படின்னா ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா என்னுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா சார் தான் கடவுளாக தெரியுறாரு. இதோட தருணத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் எங்கே எடுத்துக்கிட்டே சொல்ல போட்டேன். அது எங்க டெக்னிக் டீம் கிட்ட தான் கேட்கணும். உழைக்கும் கரங்கள். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஷோ உழைக்கும் கரங்கள். வசந்த் டிவி சார்பாக அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தினம் அப்படின்னும் போது ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாரோட ஞாபகங்களும் நம்மளோட நினைவுக்கு வரும். அப்படி ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்ம கூட ஷோவில் இருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். தஞ்சாவூர் அருகில் பூதலூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் கையில் கலப்பையுடன் வேர்வை சிந்துவது மட்டுமே தெரிந்த தந்தை, வறுமையின் வாசம் வீசும் ஒரு குடிசை வீடு, மின்சாரம் இல்லாத வீதி, 4 சுவர்கள் கூட அமையாத கல்விக்கூடம், ஆலமரத்தின் நிழலை வகுப்பறையாக கொண்டு வளர்ந்த ஒரு சிறுவன், வறுமையின் பிடியில் துளிர்விட்ட அந்த லட்சிய விதை இன்று நாட்டின் அதிகார மையத்தில் ஒரு பெரும் ஆலமரமாக நிமிர்ந்து நிற்கிறது. வசதிகள் இல்லை, வசந்தமான வாழ்க்கை இல்லை. ஆனால் லட்சியம் என்ற நெருப்பு மட்டும் எரிந்து கொண்டே இருந்தது. ஏழ்மை என்பது ஒரு தடையல்ல, அது ஒரு பாடமே என்பதை தன் ஒவ்வொரு அடியிலும் நிரூபித்தவர். ஆங்கிலம் அறியாத தமிழ் வழி கல்விதான். ஆனால் அவரது பயணம் IAS என்ற இலக்கை நோக்கி. சின்ன வயசில் இருந்து IAS ஆக வேண்டும் என்ற வெறி மனதுக்குள்ளே இருந்தது. அந்த சிறு கிராமத்து சாலைகளில் ஓடிய ஓட்டம் இன்று இந்திய பாதுகாப்புத் துறையின் கணக்குகளை நிர்வகிக்கும் உயரிய இடத்தில் நிற்கிறது. இந்த IASர்கள் 6வது அரசாங்க வெளியிடம் வழங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் மாபெரும் பேச்சாளர். அதிகார பதவியில் இருந்தாலும் அடித்தட்டு மக்களின் வலியை தன் வலியைப் போல உணர்பவர். உழைப்பின் உன்னதத்தை உலகிற்கு சொல்லும் உழைக்கும் கரங்கள் அவர். வெறும் அதிகாரி அல்ல, ஒரு சகாப்தத்தின் அடையாளம். ஜெய்சீலன் IDS சார் தான். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, அண்ட் உங்களுக்கு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அண்ட் IDS அப்படின்னும் போதே எனக்கு கேட்கும் போதே வந்து உங்களை இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறேன் போது எனக்கு அந்த அளவுக்கு வந்து அதை பற்றி தெரியாது. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க? ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது, அதை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா? நான் வந்து 2003, அதாவது இந்த வந்து 2003 சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸாமில் தான் நான் வந்து பாஸ் பண்ணி எனக்கு கிடைச்சது வந்து IDS, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படின்னு அலாட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் செலக்ட் ஆவாங்க. ஆமாம். ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டில் தெரிவான ஒரு 17 பேரில் நான் ஒரு ஆள். வா. ஸோ எங்களுடைய வந்து மாவட்டம், என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பூதலூருக்கு அருகில் உள்ள ஒரு கோயில்பத்து என்ற ஒரு குக்கிராமம். அதாவது இந்தியாவின் கடைசி மாநிலத்தில் உள்ள கடைசி மாவட்டத்தில் உள்ள கடைசி கிராமத்தில் உள்ள கடைசி தெருவில் உள்ள கடைசி ஓலை குடிசையில் பிறந்து 2003 வந்து ஒரு IAS எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு அப்படி 2003 அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு எனக்கு கனவாக இருந்துச்சு. அந்த கனவை நினைவாக்கியது பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு. உழைப்பாளர் எப்படி வந்து 8 மணி நேரம் ஒரு உழைச்சி அவங்களுடைய குடும்பத்தை கரையேற்கிறதுக்கு எப்படியெல்லாம் பாடுபட்டு உழைக்கிறாங்களோ அவர்களுடைய கனவை நிறைவேற்றும் என்று சொன்னால் அவருடைய குழந்தைகள் 16 மணி நேரம் உழைத்தால்தான் தாயின் தந்தையின் கனவுகளை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நாங்கள் ஒர்க் பண்ணோம். இன்னும் சொல்ல போனால் எங்கள் அம்மா அப்பா எல்லாமே கூலி தொழிலாளிகள் தான் அந்த டயத்தில். ஓகே, அண்ட் நீங்கள் அந்த தருணத்தில் நினச்சி பார்த்துருக்கீங்களா? இல்லை சிறு வயதுலையோ இல்லை காலேஜ் படிக்கிற டேஸ்லையோ நம்ம இந்த ஒரு நிலைமைக்கு வருவோம், IAS எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? நினச்சி பார்த்துருக்கேன் மேடம். அதாவது முடியாதுன்னு தெரிஞ்சும் முடியும்னு சொல்லி கனவு காண்போம் பார்த்தீங்களா? ஆமாம். அது மாதிரி நான் கல்லூரி பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டட் ப்ரைஸஸ் வாங்கும்போது
மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரிகள்ட்ட எல்லாம் பரிசுகள் வாங்கும்போது அது ஒரு சின்ன கனவுகள் இருந்துச்சு. அதன் பிறகு வந்து பார்த்து பார்த்து வந்து நான் என்ன சொல்ல போனால் காலேஜெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் படுத்து தூங்கும்போது பார்க்குற கனவு எல்லாமே வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எங்கள் அம்மா வந்து அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து தண்ணி எடுக்கணும்னு சொன்னால் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. ஓகே. ஸோ ஒரு 10 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் அம்மா. போயிட்டு வரும்போது நான் வந்து எங்கள் அம்மா சொல்கிறது சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் தூங்கும்போது. கேட்பேன் என்னப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு எழுப்பி கேட்பாங்க. என்ன அப்படின்னு எழுது ஏம்மா நான் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டோம்மா, ஒரு அம்பாசடர் காரில் போகிறோம்மா, ரெட் லைட் சுற்றுதுமா, எல்லாரும் என்ன ரிசீவ் பண்ணுறாங்கம்மா, பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க எப்பா நான் 3 வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எழுந்திரிச்சு கொஞ்சம் வெட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்றைய சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் இந்த வகையில் ஆவேன்னு. பட் எனக்குள்ள ஒரு வெறி இருந்துச்சு. ஓகே. ஒரு வாழ்க்கையினுடைய அடிமட்டத்தை வந்து அப்படியே திருப்பி போடுன்னு சொன்னால் படிப்பால் ஒன்றால் மட்டும்தான் முடியும். படிப்பை வச்சு தான் முன்னேற முடியுங்கிறத அன்றைக்கே நான் தெளிவாக முடிவு பண்ணிட்டேன். அதனால் வந்து ஐஏஎஸ் ஆக வேண்டும்ங்கிற வெறி வந்து என் கனவுல இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நெஞ்சுல அப்படியே பிளம்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும். தீ ஆகணும் 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 அப்படின்னு சொல்லி எப்படி ஆகணும் எப்படி ஆகும் எப்போ ஆகுங்கிறது கிடையாது, எனக்கு தெரியாது. பட் என்றோ ஒரு நாள் நான் ஐஏஎஸ் ஆகுவேன் அப்படிங்கிற ஒரு கனவோடு நான் இருந்தேன். ஓகே. அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு குக்கிராமத்தில் அதுவும் குடிசை வீட்டில் இருந்து வந்தேன் அப்படின்னும் போது, ஒரு குடிசை வீட்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து வரும்போது படிக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்போம். நீங்கள் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து பட்டீங்க அந்த டைமில் சின்ன வயசில்? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நத்தைகள் சுமக்கும் மூட்டை மாதிரி சுமந்துட்டு போகிறாங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்லேட்டு, ஓகே, ஒரு புக்கு இவ்வளோ தான் இருக்கும் வறுமையினால். ஸோ அதை தான் நாங்கள் எடுத்துகிட்டு படிப்போம். திரும்ப வந்து நான் கல்லூரி என்றாகும்போது பார்த்தீங்கன்னா புக்கு வாங்க கூட காசு இருக்காது, நோட்டு வாங்க காசு இருக்காது. அப்போ வந்து நான் வந்து நிறைய வந்து கவிதைகள் எழுதி கவிதைகள் எழுதுவேன். கவிதைகள் எழுதி ஒவ்வொரு இதழ்களுக்கும் அனுப்புறது. அதிலிருந்து வரக்கூடிய சன்மானம் கிடைக்கும். அப்போனா பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 2 ரூபா குமுதம் கல்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் தருவாங்க. பாக்கியா இது மாதிரி நம்ம வந்து தினகரில் வசந்தம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இது மாதிரி நிறைய ஒவ்வொரு தினத்தந்தியில் குடும்ப மலர், இது மாதிரி வார மலர், இதெல்லாம் கவிதைகள் அது மாதிரி எல்லாம் பண்ணுறது. ப்ளஸ் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் பேசுகிறது. ஸோ அது மாதிரி வந்து நம்மளுடைய செய்யக்கூடிய வேலைகள் வந்து நம்மளுடைய படிப்பை தடை செய்யக்கூடாது, அந்த படிப்பின் ஓட்டத்தோடே இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். அப்படிங்கிற மாதிரி எப்படியெல்லாம் அந்த வறுமையை விரட்டுவதற்கான வழிகளை நம்ம தேடி நம்ம பயணம் நின்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் படித்தோம். ஓகே. அண்ட் ஸ்கூல் டேஸை தாண்டி காலேஜ் கல்லூரி, அந்த கல்லூரி தருணம் எப்படி இருந்தது உங்கள் லைஃப்பில்? கல்லூரி தருணங்கள் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரி வந்து ரொம்ப கனவுகளோடு போயிட்டுருக்கும்பாங்க. எனக்கு வந்து ஐஏஎஸ் தான் பலவிதமான சிகப்பு ரெட் லைட்டு இப்படி ஆகணும் அப்படின்னு சொன்னிச்சு. கஷ்டம்தான், வறுமையை விரட்டுறதுல தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஐஏஎஸ் ஆகிற வரையுமே எங்கள் வீட்டில் வந்து குடிசை வீடு தான், லைட்டு கிடையாது, லைட் கூட இல்லை, லைட்டு கூட கிடையாது. அப்போ படிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருப்பீங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா அப்போ ரேஷன் கடையில் இருந்து தான் மண்ணெண்ணெய் வாங்கணும். அந்த மண்ணெண்ணெய் வாங்கி நம்ம விளக்கில் ஊற்றி தான் படிக்கணும். ஸோ அந்தளவு வந்து விளக்கில் உட்காந்து ரொம்ப நேரம் படிக்க முடியாது, கீழே குமிஞ்சிக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் படிக்க முடியும், அந்தளவு பவரும் லைட் இருக்காது. அதனால் நான் என்ன செய்கிறது, பூதலூரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் 3 hour பேஸ், எப்போ பார்த்தா 24/7 வந்து லைட் இருக்கும். ஸோ அதனால் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வரும்போதே நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவேன். புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு மணி வரையும் படிப்பேன். படிச்சுட்டு அந்த புக்கையே வந்து நம்ம தலையில் வச்சுட்டு படுத்துறது. கரெக்டாக 5:05க்கு ஒரு ட்ரெயின் வரும் தான், ஃபஸ்ட்டு ட்ரெயின் போதலூரில். கரெக்டாக அந்த என்ஜின் வந்து எங்கே நிற்குமோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு துண்டை விரித்து போட்டு புக்கை தலையில் வச்சுட்டு படுத்துருவேன். ஓகே. கரெக்டாக இன்ஜின் வந்து நிற்கும் போது அந்த சவுண்டு, அதனுடைய புகை, அப்போல்லாம் வந்து கரி இன்ஜின் தானே, டீசல் இன்ஜின் கிடையாது. ஸோ வந்து நம்ம தூங்கவே முடியாது, ஃபோர்ஸிபிளாக நம்ம வந்து எழுந்திரிச்சிருவோம். என்னைக்கு வந்து நம்ம ஒரு மனிதன் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாங்களோ அப்போ முன்னேற்றங்கள் கிடையாது. எப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளில வர்றோமோ அப்போ தான் நமக்கு முன்னேற்றம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு 5 ட்ரெயின் வரும்போது தான் என்னுடைய திரும்ப விழிச்சு ஒரு மணி நேரம் நான் படிப்பேன். ஸோ இப்படி தான் அந்த பூதலூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் என்னுடைய
ஐஏஎஸ் கனவை நிறைவேற்றியதுன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ நம்ம ஒரு வறுமையில ஒரு குடும்பத்துல இருந்தோம்னாலே லைக் படிக்கணும் அப்படின்னாலே ஓகே அப்படின்னு மாதிரி யோசிப்பாங்க. நம்ம இன்னும் பெரிய படிப்புலாம் படிக்கணும்னா வீட்ல கண்டிப்பா இருக்கிறத வச்சு படிச்சுட்டு போ அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த வறுமையில இருக்கும்போது நீங்க ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்ற கனவை அம்மா கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா கிடையாது. அப்பா வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இறந்து போயிட்டாங்க. இறந்துட்டாரு. அம்மா தான் முழுக்க முழுக்க நமக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து எம்எஸ்சி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊரில் எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து 12வது சொல்லி முடிச்சுட்டு அதை வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்து 13வது, ஓகே, பிஎஸ்சி வந்து செகண்ட் இயர் வந்து 14வது, இப்படி தான் சொல்லி என் பையன் வந்து 17 வருஷம் 14வது படிக்கிறான் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க 5வது வரையும் தான் படித்தவங்க. எழுத்துக்கூடி தமிழில் எழுத்துக்கூட்டி படிப்பாங்க, அவ்வளோதான் தவிர நம்ம பிஎஸ்சி எம்எஸ்சி இன்ஜினியரிங் இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நல்லா படிக்கணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்பா நல்லா படிக்கணும்ப்பா. என்னம்மா படிக்கிறதுன்னு கேட்டால் என்னன்னு தெரிலப்பா, ஊர் உலகமே உன்னை பாராட்டணும்ப்பா, பெரிய படிப்பா படிப்பா அப்படிம்பாங்க. ஸோ அந்த பெரிய படிப்பு படிங்கிறது நான் எம்எஸ்சி முடித்த பிறகு இதுக்கு மேலே என்ன பெரிய படிப்புங்கும்போது அதுதான் மாஸ்டர் டிகிரின்னு சொல்கிறோம், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ அப்போ தான் பார்த்தா இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்லலாம். எஸ், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஸோ இந்தியாவிலேயே டஃபஸ்ட் எக்ஸாம் எழுதி வர்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பு அப்படிங்கிறத நினச்சி நான் படித்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து சென்னைக்கு வந்து நான் வந்து வறுமையை விரட்டுறதுக்காக காலேஜ் முடித்த பிறகு நம்ம காலேஜ் படிக்கும்போது வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு பிராண்ட் இருக்கும், படிக்கிறாங்க அப்படியே பெருமை இருக்கும் எல்லாரும், பையன் எம்எஸ்சி படிக்கிறாப்ல பிஎஸ்சி படிக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மொமெண்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் எம்எஸ்சி, அடுத்த செகண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரு பிராண்ட் வந்துடும். அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அதாவது படிக்கும்போது பாராட்டின எல்லாருமே என்னப்பா பண்ணிக்கிற, படித்து முடிச்சிட்டியா, வேலை இல்லையா அப்படிம்பாங்க. வேலை இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டயத்துலையும் எங்கள் அம்மா வந்து பரவாயில்லப்பா நீ படிப்பா, என்ன வேணாலும் படிப்பா, உனக்கு வேலை கிடச்சிரும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து வறுமை விரட்டுறதுக்காக நான் மெடிக்கல் ரெப்பாக இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருந்தேன். திரும்ப அது வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வேலையை விட்டுட்டு நம்ம சென்னைக்கு வந்து நான் ஐஏஎஸ் படிக்க வந்துட்டேன். நானும் ஒரு நண்பரும் சேர்ந்து வந்தோம். சென்னைக்கு வந்து செல்லும்போது படிச்சுட்ருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் ஊருக்கெல்லாம் போகிறது கிடையாது, எதுக்குமே போகிறது கிடையாது. ஸோ அப்போ எங்கள் அம்மா வந்து அப்போ கடிதங்கள் தானே, இன்றைக்கி வந்தால் மொபைல் வந்துச்சுல டக்குன்னு எடுத்து மொபைலில் பேசிடுறோம். அன்றைக்கி வந்து இன்லைன் லெட்டர்ஸ் தான். ஸோ இந்த இன்லைன் லெட்டர்ஸ் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையே மாற்றி இருக்குன்னு சொல்லலாம், அந்த எமோஷ்னலாக பண்ணி. எங்கள் அம்மா வந்து அந்த இன்லைன் லெட்டரில் எழுதுவாங்க, அன்புள்ள மகனுக்கு என்றும் பாசத்துடன் அம்மா எழுதுவது, தீபாவளிக்கு நீ இல்லையே என்று எனக்கு வருத்தம் கிடையாது, நீ என்று ஐஏஎஸ் ஆகி வருகிறாயோ அன்று தான் நமது வீட்டில் தீபாவளி அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்சி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நான் கட் பண்ணி அப்படியே வச்சுக்குவேன். கட் பண்ணி என்னுடைய படிக்கிற புத்தகத்தில் ஒட்டிடுவேன் நான். ஓகே. ஸோ நம்ம நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்கும்போது சொல்லுவாங்க, சார் மோட்டிவேஷன்ஸே இல்லை சார், எங்களுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எனக்கு மோட்டிவேஷன்ஸ்லாம் டிமோட்டிவேட் ஆகும்போது இது மாதிரி எங்கள் அம்மா எழுதின வாசகங்கள் அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி நம்மளுடைய குடும்பமே உன் கையில் தான்ப்பா இருக்குது, 3 வேளை சாப்பிடுவது கூட நீ படிக்கும் படிப்பில் தான் இருக்கிறது அப்படின்னு எழுதுவாங்க. இது மாதிரி கேட்சியான வேர்ட்ஸ் எல்லாம் எங்கள் அம்மாவில் தான் அப்படி கட் பண்ணி புத்தகத்தில் ஊட்டிக்கிறது. ஸோ வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதாவது எமோஷனலாக எப்படி எல்லாம் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன செய்யணும் தெரியாத, எப்பா நீ என்ன செய்யணுமோ செய்ய, வாழ்க்கையில் முன்னேறி காட்டிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி நான் வந்து முடித்த பிறகு வந்து நான் மெடிக்கல் ரெப்பாக ஜாயின் பண்ணேன். மெடிக்கல் ரெப் தஞ்சாவூரில் வந்து ஓகே ஒவ்வொரு டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்து மெடிசன்ஸை சேல்ஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து நம்மளுடைய வாழ்நாட்களில் வந்து கடைசி வரையும் நம்ம ஒர்க் பண்ணாதுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு இன்றைக்கி வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் இருக்கக்கூடாது. கரெக்ட். ஹார்ட் ஒர்க்கோடு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும், இன்டெலிஜென்ட் ஒர்க்கும் இருக்கணும், நமக்குனுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு களமாக இருக்கணும். ஸோ அதை தான் பார்த்தேன். சரி, நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வந்து 8 மணி நேரம் வந்து எங்கள் அம்மா கலரெல்லாம் படிச்சிருக்காங்க. நான்லாம் இப்போ காலேஜ் போகும்போது ஸ்கூலு படிக்கும்போதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு களை பறிக்க போவாங்க. நாற்று நடுறது, களை பறிக்கிறது, கட்டு தூக்குறது, கதிர் அடிக்கிறது இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போல்லாம் கதிர் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மாவோட இப்போ சனி ஞாயிறு லீவு இருக்கும்போது அப்படி போவோம். போயிட்டு போகும்போது என்ன செய்யணும், கதிர் பெரிய தலையில் தூக்கிட்டு வருவாங்கல்ல, அதுலேருந்து தூக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு நெற்கதிராக அப்படியே கீழே விழுகும் அந்த பாதையில். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய ஒரு வந்து கூடை எடுத்துக்கிட்டு அந்த கீழே விழுகிற அந்த நெற்கதிரை பொறுக்கி போட்டுக்கிட்டு போவோம்.
ஸோ போயிட்டு ஒரு ட்ரிப்பு அப்படி போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கலாம், அப்படி திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட நிறைய நெற்கதிர் இருக்கும். ஸோ அதில் அடிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு மரக்கால் நெல் வரும். ஸோ அந்த ஒரு மரக்கால் நெல் எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி வந்து ஒரு 7 ரூபா 8 ரூபா கிடைக்கும் அந்த களை பறிக்கிறதுல. அதில் வந்து ஒரு மரக்கால் நெல் போட்டிங்கன்னா ஒரு 50 பைசா கூட கிடைக்கும். ஸோ அது எங்கள் அம்மாவுக்கு வந்து 7 ரூபா 8 ரூபா அவங்க கொடுக்குறது பெரிய மகிழ்ச்சி கிடையாது. என் புள்ள கதிர் பொறுக்கி ஒரு மரக்கால் நெல் வாங்கி 50 பைசா 1 ரூபா வந்துருச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சின்னு. ஓகே. அது மாதிரி எங்கள் அம்மா வந்து விளையில அது வயக்காட்டில் வேலை பார்க்கும்போது கஷ்டப்படும்போது எல்லாம் பார்த்து நம்ம ஒரு நிலைமைக்கு வந்தால் தான் இந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அகில இந்திய வானொலி அதில் வந்து அந்த டைமில் ஒர்க் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலேயும் வந்து நிறைய தொகுத்து வழங்கியிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 93 94 போது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து இளைய பாரதம் அப்படின்னு சொல்லி 8 மணிக்கு ஒளிபரப்புவாங்க ஒரு ½ நிகழ்ச்சி. நம்ம வந்து நிறைய பேச்சு போட்டியெல்லாம் பேசுகிறதுனால எனக்கு ஒரு சின்ன தொடர்பு கிடச்சி. நம்மளை போய் ஆல் இண்டியா ரேடியோவில் போய் நான் அப்ரோச் பண்ணி இது மாதிரி நல்லா பேசுகிறேன், எனக்கு வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு சிரிப்பே வாழ்வின் சிறப்பு அப்படின்னு ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டாக் 91. ஓகே. நான் நல்லா பேசின பிறகு அந்த ப்ரோக்ராம் டைரக்டர் வந்து இப்போ நல்லா பேசுகிறேன், நான் ஒரு ½ நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணித்தரேன், கொடுக்குறேன், ஸ்லாட்டு கொடுக்குறேன், பண்ண முடியுமான்னு. கொடுங்க சார்ண்ணே. ஸோ அப்போ இந்த இளைய பாரதம்ங்கிற நிகழ்ச்சி ஒரு 30 மினிட்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து 198 ருபீஸ் அந்த ½ நம்ம பண்ணி கொடுத்தோம். அது மாதிரி நம்மளே வந்து கவிதை எழுதி கதை நாடகம் எழுதி நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சு நடிக்க வச்சு ஸோ எல்லாமே நானே பண்ணிடுறது பண்ணி போது ரொம்ப ஹிட் ஆகி போச்சு. இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து வீட்டுக்கு வீடு ரேடியோ இருக்கும், டிவி எல்லாம் இப்போ கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீட்டில் மட்டும் தான் டிவி இருக்கும் கிராமத்துலேயே, எல்லாம் வீட்டுக்கு வீடு ரேடியோ தான். ஸோ அதனால் வந்து எல்லாரும் சொல்லிடுவேன், பாட்டி வந்து நான் பேசுகிறேன் ரேடியோவில் கேளுங்க, பெரியப்பா கேளுங்க, சித்தப்பா கேளுங்க, அண்ணன் கேளுங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு காலேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நைட்டு படிச்சு தம்பி நான் கேட்டேன்டா, இப்போ பேராண்டி நான் கேட்டேன்டா, மாப்பிள்ளை நான் கேட்டேன்ப்பா, நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பயங்கர ஒரு மோட்டிவேஷன்ஸ். ஓகே. நமக்குள்ள ஒரு திறமை இருக்குது, அப்போ இதை நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த திருச்சி வானொலி நிலையத்தில் தான் நான் பேசியிருக்கேன். இன்னும் வந்து அந்த பகுதிகளில் வந்து போகும்போது நினைவுகள், மறக்க முடியாத நினைவுகள். ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் வந்து என்னதான் நீங்கள் கஷ்டப்படுற தருணத்துலேயும் வந்து ஒரு சில வாட்டி வந்து நீங்கள் லாட்ரி டிக்கெட்லாம் சேல் பண்ணி அப்படிலாம் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு சில இடங்களில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த அனுபவத்தை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். நான் வந்து +2 முடிச்சிட்டேன். நான் முத்துப்பேட்டை கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். முடித்த பிறகு அடுத்து வந்து கல்லூரி படிக்கிறதுக்கு எனக்கு வந்து கையில் பணம் கிடையாது, உதவி பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. ஸோ அந்த படிக்கிற வெறி வந்து மனசில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ வந்து எங்களுடைய அக்கா வீட்டுக்கான வந்து லாட்டரி சீட்டு விற்றுருந்தாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கும். ஸோ அவங்களோடைய நான் சேர்ந்து சரி நானும் விற்கிறேன் தான் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அக்கா வீட்டுக்கானவரும் சேர்ந்து அந்த ஒரு லாட்டரி பரிசகம்னு சொல்லுவாங்க, லாட்டரி பரிசகம்னு சொல்லி இப்போ வந்து தடை பண்ணிட்டாங்க. பட் அன்னைக்கு வந்து அந்த லாட்டரி சீட்டு வந்து பல பேருடைய வாழ்க்கைக்கு உந்துதலாக இருந்துச்சு, நிறைய பேருக்கு உதவுதலாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே நான் வந்து லாட்டரி சீட்டு விற்றுருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட படித்தவன் என்னோட கம்மியான மார்க் வாங்கினவங்க எல்லாருமே காலேஜ் போவாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இருப்பாங்க, பஸ் வந்து நிற்கும், அங்கே தான் வெயிட் பண்ணுவாங்க, பஸ் ஏறி போவாங்க. ஸோ நான் வந்து லாட்டரி சீட்டு விற்றுட்ருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசில் கஷ்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்மளோட கம்மியான நம்ம ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கலையே, நம்ம கல்லூரி போக முடியலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க காலேஜுக்கு போகும்போது இங்கே ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது கல்லூரியில் நடந்ததை பேசும்போது அப்படியே நான் வந்து காலேஜுக்கு போகாட்டினாலுமே ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. எல்லாரும் வந்து பேசும்போது சரி நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பேன், இவங்கெல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, கேட்பேன் என்ன மார்க்குன்னு சொல்லி. எனக்கு என்னோட படிக்கும்போது ஒரு 70% வாங்குறவன் காலேஜில் பார்த்தீங்கன்னா 80% வாங்குவான். பரவாயில்லையா, காலேஜில் நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்கலாம் போல இருக்க, சூப்பராக படிக்கலாம் போல இருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து கரெக்டாக 1 இயர் நான் ஒர்க் பண்ணேன். அதன் பிறகு அக்கா வீட்டு கணவர் சொல்லிட்டேன், அதான் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாதமாக சேர்த்து கொடுத்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஸோ நான் வந்து தந்தை பெரியார் ஈவேரா கல்லூரி திருச்சியில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன், பிஎஸ்சி ஜுவாலஜி. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஒரு கிராமத்தில் வளர்ந்து அதுவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வர எல்லாருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக போல்டாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்வீங்க?
அதாவது நம்மளுடைய லட்சியத்தை வந்து நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மெதுவாக போகலாம், தப்பு கிடையாது, ஆனால் நின்றக்கூடாது. நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப தப்பு. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 265 ரன் அடித்தாங்க. அடித்து முடிச்சப்போ நானே உட்காந்துருந்தேன், ஏன் அப்பா 265 ரன் எடுத்துட்டாங்களே, சேஸ் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கும்போது சேஸ் பண்ணி அடித்து ஜெயிக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து முடியும் அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து இலக்குகளே கிடையாது, இலக்குகளை தாண்டி செல்லலாம் அப்படிங்கிறது ரீசெண்டாக உள்ளன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா வாழ்க்கையில் முடியாது எதுவுமே கிடையாது. இன்னொன்று வந்து அப்பப்போ வந்து போகும்போது வந்து டீமோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த டீமோட்டிவேஷனுக்கு நீங்கள் வந்து பார்க்குறத ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வருஷத்தில் இதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கும், அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் இதை செய்யலை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா சமுதாயம் உங்களை எப்படி பார்க்கும், நீங்கள் எந்த நிலைமையில் இருப்பீங்க அப்படி தான் நினச்சி பார்ப்பேன். நான் வந்து எம்எஸ்சி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐஏஎஸ் ஆகிற வரையும் நான் வந்து 3 வேளை சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அடுப்பு எரியும், ஒரு வேளை நைட்டு மட்டும். அது வந்து ரேஷன் அரிசி வாங்கி எங்கள் அம்மா சமைப்பாங்க, அந்த சமைச்சிட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு அந்த கஞ்சியில் வந்து உப்பை போட்டு வடிக்கும்போது சாப்பாடும் கொஞ்சம் விழுந்துடும். அந்த இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா குடிச்சிருவாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மாட்ட சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு கஞ்சி தான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு போய் சொன்னாங்க. பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடுனால தான் அம்மாவே வந்து அந்த கஞ்சியை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருவேளை தான் அதே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு பாக்கி உள்ளதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம், பழைய சாப்பாடு அப்படின்பாங்க. ஸோ அந்த பழைய சாப்பாடு தான் அடுத்த நாள் நான் காலைல சாப்பிட்றது. ஓகே, சாப்பிட்டுட்டு அதையே வந்து பேக் பண்ணி லஞ்சுக்கு நான் வந்து காலேஜுக்கு எடுத்து போகிறது. ஸோ இப்படி தான் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் ஆனிச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம், நம்மகிட்ட வறுமை இருக்குது, நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நமக்கு ஆங்கில அறிவு கிடையாது, நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நமக்கு வந்து யாருமே சப்போர்ட்டு கிடையாது, நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. வாழ்க்கையில் முன்னேறது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நம்ம கையில் இருக்குது, நம்ம கனவுகள் இருக்குது, நம்ம ஓடுற ஓட்டத்தில் இருக்குது. என்னால் ஓட முடியும், கால்கள் இருக்குது, என்னால் ஓட முடியும், கைகள் இருக்குது, என்னால் திசை காட்ட முடியும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு நான் ஐஏஎஸ் ஆகிற வரையும் எனக்கு பெருசாக உதவிகள் யாருமே கொடுத்தது கிடையாது. நானே கஷ்டப்பட்டு, ஒரு சிரமம் வருதா, இறைவன் சிரமத்தை கொடுக்குறாரு. ஆனால் அது எப்படி நம்ம வந்து சிரமத்திலிருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்புகளை கண்டுபிடிச்சி சிரமத்தை உடைச்சிட்டு போகணும். ஏன்னா நம்ம வந்து ஏழ்மையில் பிறப்பது வந்து குடிசையில் பிறப்பது தப்பு கிடையாது, ஆனால் குடிசையிலே இறப்பது தான் தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் இந்த ஏழ்மைங்கிறது வந்து நம்ம வந்து வறுமைங்கிறது வந்து பெருமையாக நினைக்கணும். எனக்கு வறுமை வந்துருச்சு, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன் நம்ம நினைக்கணும்? இப்போ வந்து பணம் உள்ளவங்க வந்து நான் வந்து இப்போ பெருமையாக நினைக்கிறாங்கல்ல, என்கிட்ட பணம் இருக்குன்னு. நம்மள்ட்ட சொல்லலாம் என்கிட்ட ஏழ்மை இருக்குன்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? கரெக்ட், சொல்லலாம். அதனால் இந்த ஏழ்மைங்கிறது தடையே கிடையாது, அது முடியாதுங்கிற எண்ணங்கள் தான் மனசில் இருக்கணும். அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். ரொம்பவே அழகாக சொன்னீங்க. அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரிட்டிஸ்க்கு தான் வந்து ஃபேன்ஸ் மீட்லாம் வைக்கிறாங்க. அண்ட் வந்து உங்களுக்காக ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அனுபவத்தை பற்றி எங்களுக்காக சொல்லுங்களேன். நான் வந்து இந்த ஃபேன் மீட்டு ஏன் வச்சேன் அப்படின்னு சொன்னேன், ஃபஸ்ட்டு அதை சொல்லிடணும். நான் வந்து என்னுடைய இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே இருக்கிறத பார்த்தேன். அது நான் வந்து மிரரை பார்ப்பேன். நான் வந்து சின்ன வயசில் காலேஜ் படிக்கும்போது என்ன எனக்கு மனசில் இருந்துச்சோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க கமெண்ட்ஸில். சார் உங்களை மாதிரி தான் சார், இப்படி தான் சார், எனக்கு ஆங்கில அறிவே இல்லை சார், நான் வாழ்க்கையில் முன்னேற முடியுமான்னு. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், தம்பி ஏபிசிடியே நான் 3ஆவதுல தான்ப்பா படித்தேன். இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஆங்கிலத்தில் வந்து 3rd ஸ்டாண்டர்டில் தான் ஏபிசிடி அறிமுகப்படுத்துவாங்க. நான் 5ஆவது படிக்கும்போது கூட அவன் வந்து ஆங்கிலத்தை முழுசாக படிக்க தெரியாது, எழுத்துக்கூட்டி தான் படிப்பேன். அது சின்ன சின்ன வேர்டு தான் படிப்பேன், லாங்காக இருந்தோட எனக்கு படிக்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி படித்து தான் நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறேன். அது ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா, 5ஆவதுல தான் நான் வந்து இது ஆங்கிலத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்னை விட நீ பெட்டர் பொசிஷன்லாம் இருக்க, படிச்சிடலாம், கவலைப்படாத. மொழி அறிவு வந்து ஒரு மொழி திறன், அது ஒரு அறிவு கிடையாது, நாலேஜ் கிடையாது, மொழி திறன். அது வந்து பேச வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் வந்து அட்வைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் சில மோட்டிவேட் ஆகிடுறாங்க. மோட்டிவேட் ஆகும்போது அப்போ தான் வந்து என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாமே கிராமத்திலிருந்து வாழ்க்கையில் முன்னேற துடிக்கக்கூடிய இளைஞர்களை தான் நான் பார்த்தேன். சரி, இவர்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வந்து விர்ச்சுவல் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இல்லாமல் ஒரு ரியாலிட்டியை காட்டணும்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஹிஸ்ட்ரியில் சொல்லி கொடுத்தாலும் வந்து மாவீரன் அலெக்சாண்டர், சந்திரகுப்த மௌரியர், அசோகா
அசோக சக்கரவர்த்தி அப்படி சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் வந்து நேராக ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனை நிப்பாட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலில். ஏப்பா இந்த ஸ்கூலில் படித்தாருப்பா, இந்த வரப்பா இப்படி பெரிய லெவலில் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த டைரக்ட் மோட்டிவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கரமான இம்பேக்டாக இருக்கும். ஓகே. நம்ம ஜென்ரலாக இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டீச்சிங் மோட்டிவேஷன் தான் போயிட்டு இருக்கு. டீச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க அவங்க அவங்கன்னு சொல்லுவாங்க, பார்க்கறது கிடையாது. ஆனால் இந்த டச்சிங் மோட்டிவேஷன் இருக்குல்ல, ஒன்றுமே கிடையாது. அவட அம்மா பார்த்துட்டு அப்படி கையில் தட்டியப்பா நான் இருக்காண்டா, போய் எக்ஸாம் எழுதிட்டு வாடா அப்படின்னு அந்த டச்சிங் மோட்டிவேஷன் இருக்குல்ல, அது பயங்கரம். அப்பா வந்து குழந்தைங்களை வந்து 10th படிக்கும்போது +2 முடிக்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது ஸ்கூல் காலேஜ் வரையும் இந்த எக்ஸாம் சென்டர் வரையும் வந்து விட்டுட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது கலக்கமாக இருக்கும்போது தட்டி கொடுத்துட்டு எப்பா நீ போயிட்டு வா, குலசாமி இருக்கார் பார்த்துக்குவாப்பா அப்படின்னு சொல்லி அப்பா நான் இருக்கேன் நீ போயிட்டு வா அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. பார்த்தீங்களா அந்த டச்சிங், ஒரு சாதாரண ஒரு தோளில் டச் பண்ணி கொடுக்குறது, ஒரு கை கொடுக்குறது இட்ஸ் ஹையஸ்ட் மோட்டிவேஷன்ஸ். அதனால தான் இந்த ஃபேன் மீட்டு அப்படிங்கும்போது சரி நம்ம கனெக்ட் பண்ணுவோம், நேராக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஃபேன் மீட்னு நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் போட்டேன். ஓகே. கும்பல் பண்ணும்போது எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது, அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரின்னு போட்டேன். இமீடியட்டாக இல்லை கடன்னு புக் பண்ணாங்க, ஒரு 250 பேர் புக் பண்ணாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த 250 பேரையும் கூப்பிட்டு 1-to-1 இன்ட்ராக்ட் பண்ணி, ஸோ அவங்களுக்கு நான் கொடுத்த டார்கெட்டு இன்றைக்கி வந்து என்னுடைய ஃபேனாக வந்திருக்கீங்க 250 பேர், 5 வருஷம் டார்கெட். ஒவ்வொரு ஆளும் ஒரு சக்ஸஸராக மாறணும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபேன் கூட்டம் இருக்கணும் என்ன மாதிரி. ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஓகே அப்படி சொன்னேன். ஸோ எவ்ரிபடி ஸோ ஹாப்பி. நான் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேனாக பார்க்க கிடையாது, கிட்டத்தட்ட 280 ஜெயசீலனாக நான் பார்த்தேன். 280 ஜெயசீலன் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார்களோ அப்படியே தான் நான் பார்த்தேன். 20 வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொருவரும் என்னை மாதிரி மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியையும் அவங்க கண்களில் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே. இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம், நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்லதா. இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட் இருக்குது, நான் ஒரு சில இமேஜஸ்லாம் காட்டுவேன், அதோட தருணத்தை வந்து நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஓகே ஓகே போயிடலாமா? ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா இந்த பிக், இதோட தருணத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, அதாவது ஐடிஏஎஸ்ங்கிறது வந்து சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா 1 இயர் கவர்மெண்ட் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வந்து ஆர்மி யூனிஃபார்ம் போட்டுக்கலாம், 1 இயர் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் டெபுடேஷன்ஸ் போகலாம். அது மாதிரி எனக்கு இந்த வாய்ப்புகள் கிடச்சிச்சு. 1 இயர் நான் வந்து இந்த டிஆர்சி காங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நான் வந்து மிலிட்ரி பே மாஸ்டர் அப்படிங்கிற டெசிக்னேஷனில் எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து மேஜர் ரேங்க், எனக்கு இந்தியன் ஆர்மியில் மேஜர் ரேங்க்கு. 5 பீகார் இன்ஃபேண்ட்ரி பெட்டாலியன், அதில் வந்து 880 பேர் இருப்பாங்க. அது 880 ஜவான்ஸ் போவாங்க. அதில் வந்து ஆஃபீஸர்ஸ் 33 பேர், அதில் நான் ஒரு ஆள் மேஜர் ரேங்கை கொடுத்து எனக்கு 1 இயருக்கு டெபுடேஷன் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அங்கே இந்த லேக்கு வந்து கிவு லேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மிகப்பெரிய லேக். இது வந்து 2-3 கண்ட்ரியை கனெக்ட் பண்ணும். மிகப்பெரிய, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போகும் இந்த கிவு லேக்குங்கிறது. அதனுடைய கிவு லேக்கில் தான் எங்களுடைய டென்ட் எல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி நாங்கள் போகும்போது நிறைய கம்யூனிகேஷன்ஸ் வந்து வாட்டர் கம்யூனிகேஷன், ரோடெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. அது மாதிரி எங்களுடைய கண்டிஜென்சி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது போனது எல்லாமே என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்க. இன்னும் இன்றைக்கி வந்து ஒரு நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம் இந்தியன் ஆர்மி நம்ம நாட்டுக்காக வந்து இன்றைக்கி வந்து நம்ம 8 மணி நேரம் நம்ம எல்லோரும் நிம்மதியாக தூங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு செகண்டும் 24 மணி நேரம் தூங்காமல் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் நம்மளுடைய நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அங்கே சென்ற பிறகு தான் நான் கண்டுகொண்டேன். இது வரை படிச்சிருப்போம், ஆனால் எப்படியெல்லாம் நம்மளோட நாட்டை பாதுகாக்கிறாங்க, எப்படியெல்லாம் விழித்து இருக்கிறார்கள், என்ன விதமான சிரமங்கள்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து நான் போய் பார்த்த பிறகு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறிப்போச்சு. ஆக்சுவலாக என்னோட ரோல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கெல்லாம் அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டு, ஃபினான்ஷியல் அட்வைஸ், இவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறது, இவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறது, இவங்களுக்கு ட்ராவல் பண்ணால் அங்கே டிஏடி கொடுக்கறது, இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் அந்த மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறது, இதனுடைய பிரைமான வேலை. ஆனால் இந்த வேலைக்கு நான் போயிட்டு வந்த பிறகு என்னுடைய பர்ஸ்பெக்டிவே மாறி போச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஐடிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும், ஆனால் 1 வருஷம் போட்டு இந்த யூனிஃபார்ம் தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு இந்தியன் ஆர்மியினுடைய ஒரு சோல்ஜர் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. அதனால் என்னால் எந்த அளவு நான் வந்து அந்த முப்படைகளுக்கும் உதவ முடியுமோ அந்த அளவு நான் உதவி பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சார். அண்ட் அடுத்து இந்த இமேஜ், இதெல்லாம் எங்கே எடுத்துக்கிட்டே தெரியல போட்டேன். அது எங்கள் டெக்னிக் டீம் கிட்ட தான் கேட்கணும்.
இந்த ஃபோட்டோ வந்து என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் ஓ பார்த்தேன். மை காட், அப்ப எடுத்துட்டு போயிடுங்க சார். ஓ சாரி, இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து என்கிட்ட இல்லை, என் ஆல்பம்ல இருக்கா, நான் எடுத்துக்கிறேன் ஒரு photo ஓகே, copy கண்டிப்பா எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. இது வந்து 2019 நினைக்கிறேன். அது வந்து எலெக்ஷன் அப்சர்வராக போயிருந்தேன். ஜார்க்கண்ட் ஸ்டேட்டுக்கு கோடர்மா டிஸ்ட்ரிக்ட் அந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிக்கு வந்து எலெக்ஷன் அப்சர்வர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வராக போயிருந்தேன். அப்போ வந்து முதல் முறையாக நான் ரிசீவ் பண்ணி போகும்போது அப்போ உள்ள வந்து நம்ம ரொம்ப டவுன் டு எர்த், எல்லாத்தையும் நல்லா பழகுவோம் பேசுவோம் போது அப்போ உள்ள என்னுடைய செக்யூரிட்டி இதில் வந்து கொடுத்தது. ஸோ வந்து எல்லாருமே நான் வந்து நல்ல அனுபவங்கள், ஒரு எலெக்ஷனுடைய அப்சர்வராக வேலை பார்த்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்படி பண்ணுறது, எப்படியெல்லாம் எலெக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மக்கள் மத்தியில், ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் எப்படி நம்ம உடனே ரியாக்ட் பண்ணுறது, ஒரு நேர்மையான தேர்தலை எப்படி நடத்துவது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். என்னுடைய பணியை நான் சிறப்பாக செஞ்சேன். அந்த வந்து அந்த இது கோடர்மா டிஸ்ட்ரிக்ட். அடுத்த இமேஜ். இது வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் டெபுடேஷன்ஸ் போனது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டேங்க் T-72 டேங்கு யுனைடெட் நேஷனுக்கு கொடுத்துருந்தோம். அதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி அங்கெல்லாம் ரொம்ப நக்சல்ஸ் நிறைய தனியாலாம் போக முடியாது. ஓகே. ஸோ அதனால் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா டேங்க் போகும், முன்னாடி 2 ஜீப்பு போகும், அதில் வந்து பெட்ரோல் போகும். ஸோ எல்லாமே கான்வாய்னு சொல்லுவாங்க. நிறைய ஒரு மூவ்மெண்ட், ஒரு 50 பீப்புள் 100 பீப்புள்ஸ், ஒரு 10 வெஹிக்கிள் 15 வெஹிக்கிள் அப்படி தான் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து இண்டிபெண்டாக போக முடியாது. அது மாதிரி அந்த டேங்கில் நம்ம போயிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய ஃபோட்டோ 2009 இந்த ஃபோட்டோ வந்து DRC காங்கோவில் எடுத்தது. ஓகே ஓகே, நான் அடுத்த இமேஜ். இது வந்து மேடம் வந்து நம்மளுடைய முன்னாள் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மாண்பு கவர்னர் RN ரவி அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தோடு எடுத்தது. இந்த இது நிகழ்ச்சினா நாங்கள் வந்து நிறைய பென்ஷனர்களுக்கு வந்து நாங்கள் நிறையா பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க, அதாவது குடும்ப ஓய்வூதியம்னு சொல்லுவோம். அந்த குடும்ப ஓய்வூதியம், அதாவது ஓய்வூதியர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க மனைவிக்கோ அம்மாவுக்கோ ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு CDA சென்னையில் இந்தியா முழுக்க, ஜம்மு காஷ்மீரில் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, ஓகே, குஜராத்தில் இருந்தாலும் சரி, அருணாச்சல் பிரதேஷ் எங்கே இருந்தாலும் கன்னியாகுமரியில் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் இறந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியத்தை வந்து குடும்ப ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த பதவியில் ஏற்கிறதுக்கு முன்னாடி 6 மாதம் ஆனிச்சு கொடுக்கறதுக்கு. பட் நான் வந்த பிறகு நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணி நான் வந்த பிறகு 48 மணி நேரத்தில் ஓய்வூதியம் தரும். ஓகே. அதாவது இந்த சைடு நீங்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அப்படியே ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுத்துரும். ஓகே. ஸோ அதை பாராட்டும் விதமாக கூப்பிட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு. அந்த டயத்தில் ஒரு டின்னர் டயத்தில் வந்து மாண்பு கவர்னரோட கலந்து கொண்ட நிகழ்ச்சி அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய ஒய்ஃப் இருப்பாங்க, பாரதி பிரியா. ஓகே. அதனால் ஃபேமிலியோட போயிட்டு இருந்தோம். ஓகே. அண்ட் அடுத்த இமேஜ். இது வந்து நான் காங்கோவில் பயணப்பட்டது. இப்போ வந்து அங்கெல்லாம் ஹெலிகாப்டர் தான் இருக்கும், ரோடு கிடையாது. ஸோ அது முதல் முறையாக எனக்கு பயணம் வந்து சாப்பரில் போனது. ஓகே. அந்த தருணம் வந்து ரொம்ப ஹாப்பியான தருணம். ஏன்னா அங்கே வந்து ரோடெல்லாம் பண்ண முடியாது, எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா, ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட். ஸோ அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் நம்ம சாப்பர் மூலம் தான் போகணும். அந்த இதில் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் இந்த சாப்பரில் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் கிடச்சிச்சு. அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போதே அந்த நைல் ரிவர் போகும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போதே 2 சைடு ஃபுல்லாக எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஃபுல்லாக ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட், திக் ஃபாரஸ்ட்டு, நடுவில் வந்து நைல் ரிவர் அப்படியே ஓடிட்டு இருக்கும். அப்படியே சாப்பரில் அப்படியே பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். அதாவது எங்கள் வீட்டில் எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு வாய்க்கா ஓடும், அதுலேயே குளிச்சுட்டு பார்த்துட்டு கடைசியில் ஒரு வந்து சாப்பரில் போகும்போது உலகத்தினுடைய மிகப்பெரிய நதி நைல் ரிவர், அதுக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து உழைப்பால் உயர்ந்தது தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே. அண்ட் அடுத்த இமேஜ். இது வந்து என்னுடைய சன் உதயன் அவனுடைய பர்த்டேவுக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணேன் தஞ்சாவூரில். அந்த தஞ்சாவூரில் வந்து தஞ்சாவூர் கலெக்டராக அப்போ வந்து அண்ணாதுரை IAS தஞ்சாவூர் மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தாங்க. அவங்களுக்கு இன்விடேஷன் வரும்போது வந்து என்னுடைய பையனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நாங்கள் கலந்துரையாடணும். அந்த தருணம், இந்த தருணத்தில் அண்ணாதுரை IAS பற்றி நான் சொல்லி ஆகணும்.
நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நானும் அண்ணாதுரையும் ரூம்மேட், ஓகே. ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்லலாம்னு பார்க்குறேன். நல்ல வாய்ப்பாக இருக்குது, நான் சொல்லிடுறேன். நான் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி படிப்பேன்னு சொன்னால் 2 ட்ரெஸ்ஸு தான். ஓகே. ஹாஃப் சட்டை, தலையில் முட்டை போட்டுறது, அப்புறம் வந்து நெத்தியில் அப்படியே பட்டையை போட்டுறது. இன்னும் அமைச்சகரையில் பார்த்தீங்கன்னா உட்காந்து படிக்கிறதுக்கு வந்து ரீடிங் சேர் இருக்கும், லாங் ஹேண்டு சேர் இருக்கும், ரைட்டிங் டேபிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் படிக்கும்போது படிச்சுட்ருப்போம். அதான் என்ன சொல்லுவதுன்னா, எப்படி நிறைய பேர் கேட்பாங்க எப்படி படிச்சிங்கன்னு. நான் தான் சொல்லுவேன் வந்து உடம்புல சட்டையை போட்டு, நெத்தியில் பட்டையை போட்டு, தலையில் முட்டையை போட்டு, உடம்புல சட்டையை போட்டு, சேரில் கட்டையை போட்டு, பட்டையை கலப்புறது தான் ஐஏஎஸ் படிப்பு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி படிக்கும்போதும் பார்த்தீங்கன்னா 14 மணி நேரம் 15 மணி நேரம் படிப்போம். ஒரு வாட்டி இந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர டயர்டாயிடுச்சு. ஓகே. சரின்ட்டு ஒரு 5 நிமிஷம் படுக்கலான்ட்டு அந்த சேர்லேருந்து இறங்கி ஒரு பாயை போட்டு அப்படி படுத்தேன், அவ்வளோதான். டப்புன்னு வந்து எழுப்பினாப்புல, அடுத்து 2 செகண்டு ஜெய்சா எழுந்திரி படி அப்படின்னாப்புல. இல்லை அன்சுன்னு சொல்லுவோம், இல்லை அன்சு ரொம்ப பயங்கரம், இதுக்கு மேலே படித்தா செத்தே போயிடுவேன் அப்படின்னு. அப்போ சொன்னாப்புல பாருங்கள், ஜெயசீலன் சிவில் சர்வீஸ் படிக்கும்போது செத்தான் என்று உலகம் சொல்லட்டும் தோழா, எழுந்திரி படின்னு சொன்னாப்புல. இன்னும் அப்படியே ரிங்காரிக்கிறேன், சொல்லும்போது அப்படியே எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு சேரில் உட்காந்தவன் தான் விடிய படித்தேன், விடவே இல்லை. அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் உங்களுக்கு இருந்துட்டான்னு வச்சுங்களேன், சொல்லிய நண்பன் ஐஏஎஸ், கேட்ட நண்பன் இன்னைக்கு ஐடிஐஎஸ். சூப்பர் நைஸ். ஓகே. அண்ட் அடுத்த இமேஜ். இது நீங்கள் எங்கள் ஊர் ஸ்கூலெல்லாம் நம்ம எடுத்துக்கிங்க. எஸ். இது வந்து பூதலூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. இங்கே வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து வகுப்புகள் நிறையா இல்லாதனால அந்த மரத்தில் தான் கிளாஸ் நடக்கும். ஒரு வாட்டி இந்த மரத்தில் வந்து பாடம் நடந்துட்டு இருக்கும்போது அது வந்து தீபாவளி தருணம். அப்போ வந்து எல்லாமே ஒரு 50 பேர் இருப்பாங்க. என் பக்கத்தில் ஒருத்தன் ஃப்ரெண்டு உட்காந்துருந்தான். உட்காந்துருக்கும்போது சோசியல் சயின்ஸ் நடந்துருந்துச்சு. கிளாஸ் நடந்து 1ஆம் பாணிப்பட்டு போர், 2ஆம் பாணிப்பட்டு போர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்படி படிக்கும்போது அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, அப்போல்லாம் மணல் இருக்கும் கீழே. ஸோ என்ன பண்ணான்னு தெரியல, என்கிட்ட ஒரு கல்லை கொடுத்தான், இல்லை கருங்கல். மேலே ஒரு சின்ன ஓட்டாஞ்சல் இருந்துச்சு, சின்ன ஒரு ஓடு மாதிரி. அவன் கொடுத்த டாஸ்க்கு ஒரே அடியில் இந்த ஓட்டாஞ்சலை உடைக்கணும். ஓகே. இதான் டாஸ்க்கு. உடைச்சிட்டா என்னடா தருவேண்ணே, உடைச்சிட்டா ஒன்று நோட்டு தரேன்னு சொன்னான். அட்டாடாடா அழகா இருக்க, ஒரே அடி தானே உடைச்சிருவேன்ட்டு அப்படி பார்த்தேன். இரு சரி சார் எழுதும்போது உடைக்கிறேண்ணா. அப்படி 1ஆம் பாணிப்பட்டு போர் 1526 அப்படின்னு எழுதினாரு. ஓங்கி அடித்தேன் பாருங்க, ஓங்கி அடித்தேன். அடிக்கும் போது தான் டம்னு சவுண்டு வந்துச்சு, ஒரே புகை. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரில. உடனே சொன்னார், உடனே யாருடான்னாரு, கல்லை கொடுத்தவனே என்னை காட்டி கொடுத்தான் சார், இவன் தான் சொன்னான். வந்தவர் அவ்வளோதான், வந்து ஓங்கி அற விட்டார். எனக்கு அடி அவனுக்கு அடி, இழுத்து காதை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டார் நேரம். ஓகே. அதான் முதல் வாங்கிய அறை ஆசிரியரிடம். நான் வந்து நல்லா படிப்பேன், சோசியல் சயின்ஸு தமிழ்லன்னு பார்த்து சயின்ஸில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வருவேன். பட் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை அடிச்சுட்டு இழுத்துட்டு போய் நேராக ஹெட் மாஸ்டரில் முட்டி போட வச்சுட்டாங்க. அதன் பிறகு நம்ம படிக்கிற அடுத்த டீச்சர்ஸ் என்ன ஆச்சுங்கும் போது நான் சொன்னேன், சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், கல்லை கொடுத்தான் சார், உடைக்க சொன்னான் சார், உடைச்சேன் சார், உடைச்சதுக்கு உனக்கே நோட்டு தரேன்னு சொன்னான் சார், எனக்கு சவுண்டு வந்துச்சு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி. என்னடா அவரு ஒன்று தமிழ் வாத்தியார், கல்லை எடுத்து கொடுத்து அடித்தால் ஓட்டை எடுத்தால் எப்படி புகை வரும், எப்படி சத்தம் வரும் அப்படின்னாரு. அவனை கேட்டார் என்னடா பண்ணுன்னு சொல்லி. அதுக்கு அவன் சொன்னான், சார் மேலே ஒரு ஓட்டாஞ்சல், கீழே வந்து அப்போ வந்து வெடி ப்ரெஷர் வெங்காயம் வெடிப்பாங்க, வெடியை வச்சு கீழே ஒரு ஓட்டாஞ்சலை வச்சு நடுவில் வெடியை வச்சுருக்கான், மண்ணை போட்டு மூடிட்டான், எனக்கு தெரியலை. அதனால அடிக்கும் போது ஒரே சவுண்டு புகை வந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சு அடடா வெடி வச்சது தெரியாமல் நம்ம விழுந்துட்டாமே அப்படின்னு சொல்லி. இன்னமும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஓட்டு போடுறது நான் போயிட்டு வந்தேன், ஓகே, எலெக்ஷனுக்கு போனேன். ஃபார்ச்சுனேட்லி இப்போ இது இந்த பள்ளியில் தான், ஆண்கள் மேல்நிலை பள்ளி தான் என்னுடைய வார்டு இருக்குது. நான் ஓட்டு போடுறது இந்த இடத்துல தான். இப்போ போகும்போது அந்த போயிட்டு வரும்போது காரில் போனேன், கார் கிராஸ் ஆகி போணுச்சு இன்னொரு இடத்துல. அப்படி போகும்போது இறங்க சொல்லி அந்த மரத்தில் போய் நின்று ஒரு நிமிஷம் பார்த்தேன். ஓகே. அப்படியே அந்த ஒரு 50 மாணவர்கள் உட்கார்ந்து இருந்தது, நான் பின்னாடி உட்கார்ந்தது, உடைச்சது, புகை வந்தது, அதெல்லாம் யோசிச்சிங்க. ஓகே, மலரும் நினைவுகள். ஓகே. அண்ட் அடுத்த பிக். இது வந்து என்னுடைய குடும்பம். இன்னைக்கு நான் வந்து
மிகப்பெரிய லெவலில் இருக்கான்னு சொன்னால், ஒவ்வொரு வாட்டி வந்து நாம் வீழும்பொழுதும் வார்த்தைகளாலும் வாழ்க்கையாலும் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்திய என்னுடைய தம்பி தங்க கென்னடி அப்படின்னு சொல்லி ஞானமணின்னு, இன்னும் வந்து 2 அக்கா, ஓகே, ஜெயந்தி அக்கா, சாந்தி அக்கா, இடையில உள்ளது எங்கள் அம்மா. எல்லாத்துக்கும் வந்து ஆணி வேற இன்னைக்கு இருந்து எங்கள்னா வழி நடத்துறது. இது வந்து என்னுடைய எமோஷனலான டேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இதனுடைய குடும்பத்தினுடைய புகைப்படம். ஓகே. அண்ட் அடுத்த இமேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் டெபுடேஷன்ஸில் இருக்கும்போது இது வந்து இது எல்லாமே டாலர், நீங்கள் பார்க்குறது எல்லாமே டாலர். எஸ், ஐ காட். இப்போ என்ன வந்து அப்போது இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேங்க்குக்கும் இப்போ வந்து கர்னல் கமாண்டாண்டை வந்து டைகர் அப்படிம்பாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு டெசிக்னேஷன்ஸ்க்கு வந்து டைகர், லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா டாலர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற டாலர்லாம் நான் தான். ஈவன் சேலரியாக இருந்தால் டாலர் தான் கொடுப்போம். ஒரு $2200 வந்து ஒரு ஜவான் தருவோம். அப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறங்கி அமெரிக்காவிலேருந்து ஃபுல்லாக டாலராக பிரிண்ட் பண்ணி வரும். அது எல்லாம் நான் வந்து மிலிட்ரி பே மாஸ்டர் இல்லையா, கிட்டத்தட்ட 5000 பேருக்கு சம்பளம் கொடுக்குறது நான் தான். அந்த சம்பள நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாலராக ஏற்றி வச்சுருவோம். ஃபுல்லாக டேபிள் முழுக்க டாலராக இருக்கும். எல்லாத்துக்கும் கவுண்ட் பண்ணி மெஷின் வச்சு கவுண்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வந்து 39 ரூபா, 39 ருபீஸ். இன்னைக்கு வந்து எங்கேயோ இருக்கு, எங்கேயோ இருக்கு. எஸ், ஆமாம். ஓகே. அண்ட் அடுத்த இமேஜ். குட். இதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நைல் ரிவர்னு சொன்னேன் இல்லையா. எஸ், ஆமாம். இந்த நைல் ரிவர் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய நீளமான நதிம்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து நைல் ரிவரில் ரிவர் ராஃப்டிங் பண்ணோம். அது வந்து இன்னும் மறக்க முடியாத நிகழ்ச்சி. இட்ஸ் பயங்கரமான ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்களுடைய எல்லாமே ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருக்கீங்க. இந்த இதில் வந்து நைல் ரிவர் ராஃப்டிங் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பட் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே. அப்போ எடுத்த புகைப்படம். ஓகே. அண்ட் அடுத்து. இது வந்து என்னுடைய சன் உதயன் சொல்லி அவன் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பட்டம் விடும் நிகழ்ச்சின்னு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் குழந்தையோட வந்து ஒரு பட்டத்தை விட்டு யார் பட்டம் அதிக உயரமான போகும்போது அந்த பையனை அழைச்ச சன்னோட போயிட்டு அந்த பட்டம் விடும் நிகழ்ச்சியில் பட்டத்தை ரைஸ் பண்ணி விளையாண்ட தரணும். ஓகே, மறக்க முடியாது. அண்ட் அடுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பேபி ஒரு பையன் இருப்பாப்புல, அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வச்சுட்ருப்பாங்க. பொண்ணு வந்து என்னுடைய டாக்டர். இப்போ வந்து 3rd இயர் சிம்பாயசிஸ் லா ஸ்கூலில் படிக்கிறாங்க. BA-LLB ஹானர்ஸ், புனேவில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பையன் வந்து இப்போ என்னுடைய சன் உதயன் இப்போ தான் 10th முடிச்சிருக்காப்புல. ஓகே. முடிச்சுட்டு செட்டிநாடு வித்யாசம் படித்து 482 மார்க்ஸ் அவுட் ஆஃப் த 500. ஸோ மலரும் நினைவுகளை வந்து டைம் ட்ராவல் பண்ண வச்சுட்டீங்க. இப்போல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில வந்து எப்போ பார்த்தாலும் என் சன்னை போய் பிடிச்சிக்கிட்டு விடாது, கீழே போட்டு உடைச்சிருவோமா, தூக்காத அப்படிங்கும்போது இல்லைப்பா நான் உடைக்க மாட்டேன், உட்கார வைப்போம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும். டைட்டாக கீழே விழுந்தா கூட விழுந்துட்டோமா அப்படிங்க விடவே விடாது. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோதான் டைம் ட்ராவல் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் ஃபைனல் பிக். இது வந்து நான் வந்து இப்போ ஆஃபீஸில் நிறைய வேலை பார்த்துட்டு வருவோம். வேலை பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஆஃபீஸர் மாதிரி இருக்க முடியாது இல்லையா. ஆமாம், குழந்தைகளை என்டர்டெயின் பண்ணணும். அப்போ வந்து நாங்கள் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய சன் டாட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேலே உட்காந்து விளையாண்டு பயங்கரமாக ஆடுவாங்க. அது மாதிரி ஆமாம், அது மாதிரி பெட்டில் படுத்துக்கிட்டு வந்து மேலே என்ன அமுக்கிறது, அவங்களையும் மீறி நான் எழுந்துச்சுன்னா நான் ஜெயிச்சது. ஓகே. எழுந்திருக்கவே முடியலைன்னா அவங்க ஜெயிச்சது. அது மாதிரி 2 பேரும் அமுக்கினால எழுந்திருக்க முடியலை அப்படிங்கிறது அந்த வெற்றியை காட்டும் விதமாக என் பையன் மேலே ஏறி இருந்து நின்று போஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே.
அண்ட் ரொம்பவே அழகாக வந்து இந்த இமேஜ் மூலயமா உங்களுடைய மறக்க முடியாத தருணங்களை வந்து எங்ககிட்ட அழகாக ஷேர் பண்ணீங்க. அண்ட் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. உங்களை மீட் பண்ணுறதுக்காக ஒரு நபர் எங்களோட இருக்காரு. அவர் வந்து உங்களை மீட் பண்ண போகிறாரு. ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாமா சார்? எஸ், லெட்ஸ் வெல்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா? என்னடா என்ன சொல்லுவேன்? ஆல் தி பெஸ்ட். என்ன எங்க பார்க்கலாம் தான் வந்தேன் சார். சர்ப்ரைஸா அழைச்சிட்டீங்க போல இருக்கு. எஸ், ஆமாம் சார். இன்னைக்கு வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேடம். அண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே. அண்ட் சாரை பார்த்த உடனே அவருக்கும் ஹாப்பி, உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். ஓகே. அண்ட் இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் நீங்கள்? என்னோட ஸ்டூடெண்ட் மேடம். எஸ், ஓகே. ஸ்டூடெண்ட்னா அவர் வந்து அதே அந்த டீச்சர் ஜோன்லேயே இருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப பதட்டமா அந்த மாதிரி இருக்கீங்க. ஜாலியாகவே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாரை பார்த்த உடனே உங்களுக்கு வந்த ஞாபகம் என்ன? ஃபஸ்ட்டு சார் எப்போதுமே நினைக்கும் போது என்னுடைய நினைவில் வரக்கூடிய ஒரு சாங்கோட 2 லைன். அது என்னென்னா, கடல் வானம் கூட நிறமாடக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. அந்த லைன் தான் வரும் ஓகே எப்போவுமே. ஏன்னா அந்த லைனுக்கும் சாருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங், அது எப்படி எங்கள் ஏரியாவும் வந்ததுன்னே தெரில. ஸோ அந்த ஒரு லைன் அடிக்கடி எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப்பில் ஒரு நாள் சாரோட வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் கேட்டேன். அப்போ வந்து ஒரு என்னோடய அண்ணன் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி தான் கேட்டேன். சார் கொஞ்சம் நேரம் மடியில் படுத்துக்கலாமான்னு கேட்டேன். அப்போ +2 படிச்சுட்ருக்கேன். ஸோ சரிடா அப்படின்னாரு. படுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வார்த்தைகள் பேசுகிறேனே தெரில. நான் பாட்டில் அழுதுட்டு இருந்தேன். அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் அந்த வார்த்தைக்கு அர்த்தமாக வாழ்ந்துட்டுருக்கோம் 2 பேர். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து ஒரு ஆசிரியர் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது அந்த பாண்டிங்கே வேற இல்லையா? ஸோ நீங்கள் வந்து என்ன கிளாஸ் அவர்கிட்ட படிச்சீங்க? அவர் வந்து உங்கள் கிளாஸ் சார், ஐ மீன் என்ன சப்ஜெக்ட் சார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டீச்சரை பார்க்கும் போதே நமக்கு ஒரு நினைவு இருக்கும். இவரை வந்து நீங்கள் கிளாஸில் பார்த்தப்போ என்ன ஞாபகம் இருக்குது? ஆக்சுவலாக சார் வந்து எனக்கு சப்ஜெக்ட் டீச்சரே கிடையாதுங்க. அப்படியா? ஆமாம், நான் வேறு குரூப்பு, சார் வேறு குரூப்பு. ஓகே. சாரோட மேஜர் வேறு. ஸோ அப்போ வந்து நான் ஸ்கூல் லைஃப்பில் எனக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். என்னை போலவே நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. அப்போ வந்து இங்கிலீஷ் டீச்சர் வந்து கொஞ்சம் லீவில் போகிறாங்க. போனதுக்கப்புறம் நாங்கள் இங்கிலீஷ் எப்படியாவது பாஸ் பண்ணணும் சார், எங்களுக்கு ஏதாவது கிளாஸ் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறப்போ சாட்டர்டே சண்டே எங்களுக்காக வந்து இங்கிலீஷ் வந்து டியூஷன் எடுப்பார். ஸோ அப்போ இருந்து அவரோட டீச்சிங், வே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு வேர்டுக்கும் தமிழ் மீனிங் எழுதி அது இங்கிலீஷ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே சார் தான். நாங்கள் தமிழ் படிக்கிற மாதிரி ஃபஸ்ட் வேர்ட்லேருந்து இந்த லைன்லேருந்து போவோம். இங்கிலீஷ் அப்படி படிக்கக்கூடாது, லாஸ்ட் வேர்ட்லேருந்து மீனிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து, ஸோ அப்போ இருந்து தான் எங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் ஸ்டூடெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணோன்னா ஒன் லைன்லேயோ இல்லை ஒரு சில விஷயங்கள். ஆமாம், அதை இப்போ சொல்லும்போது நிறைய பேர் அந்த இங்கிலீஷில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணதுனால இங்கிலீஷ் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் அது நம்மளுடைய சப்ஜெக்ட் இல்லையே அப்படின்னு இல்லாமல் செல்வா வந்து சொல்லும்போது ஸ்கூல்லேயே எல்லாரையும் வர சொல்லி சாட்டர்டே சண்டே வர சொல்லி ஹோல் டே, அதாவது காலைல ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 o'clock வரையும். இடையில லஞ்சே நான் வாங்கி கொடுப்பேன். இவனுக்கு மட்டும் இல்லை, கிட்ட 40-50 பேர் வருவாங்க. ஃபுல்லாக ஒவ்வொரு எஸ்ஐயாக சொல்லி ஒவ்வொரு லைனாக படித்து கொடுத்து எப்படியெல்லாம் மீனிங் சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லி லிஃப்கோ டிக்ஷனரியும் அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்து நீங்கள் மீனிங் பண்ணி சொல்லி புரிய வச்சு அந்த வாட்டி எல்லாரும் பாஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ அந்த வகையில் வந்து உருவாகினது. ஸோ வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவனே சொல்லுவான், இட்ஸ் அ வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர், நல்ல ஒரு ஒபீடியன்டான ஸ்டூடெண்ட். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இப்போ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஆர்டிஓ ஆஃபீஸில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அண்ட் இப்போ உங்கள் சார் பக்கத்தில் இருக்காரு, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அந்த ஒரு பார்ட்க்கு வந்து இவரும் ஒரு காரணம் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. சாரை வந்து நான் கடைசியாக பார்த்தது வந்து 2003 சாரோட மேரேஜுக்கு போயிருந்தோம். அப்போ தான் சாரை பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் திரும்ப சாரை பார்த்தது வந்து 2018. அந்த 15 வருடங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள். ஃபஸ்ட்டு நான் காலேஜ் முடிக்கிறேன். காலேஜ் முடித்தோடனே அடுத்த ஒரு 2 இயர்ஸ்லேயே லவ் மேரேஜ். வீட்டில் இங்கே எங்கள் சைடும் சப்போர்ட் இல்லை, அவங்க சைடும் சப்போர்ட் இல்லை. ஓகே. ஸோ அந்த டைமில் நான் ஒரு வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னுங்கிற சூழ்நிலையில் தான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் சேர்ந்த இடம் ஒரு தவறான இடம் அப்படிங்கிறதுனால அங்கே எனக்கு வந்து ட்ரக்கு இலவசமாக கிடைக்க ஆரம்பிச்சிது.
ஸோ அந்த இடத்துல நான் ஜாலிக்காக ஒரு ஆஃப் பியரில் ஆரம்பித்த அந்த குடி வாழ்க்கை கடைசி கட்டம் எனக்கு அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற நிலவுக்கு வந்துட்டேன். அதை தவிர எனக்கு எதுவுமே முக்கியமாக தெரில. அம்மா அப்பாவோ ஒய்ஃபோ குழந்தைகளோ எதுவுமே முக்கியமாக தெரில. கடைசி ஒரு 5 வருடங்கள் 24 ஹவர்ஸ் அதிலே தான் இருக்கேன். எங்கே இருக்கேன், வீட்டுக்கு எப்போ போகிறேன், அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இருந்தேன். கடைசி கட்டம் ஒய்ஃபும் பார்த்தாங்க. அவங்களும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் பையனை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் எனக்கு நான் நினச்சே பார்க்கல. வீட்டில் கூட சாப்பாட்டுக்கு கூட ஒரு பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாத நிலைமைக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போல்லாம் நான் அதை அவங்க படுற கஷ்டத்தையெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு தேவை குடி, அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஸோ அந்த குடி வாழ்க்கையிலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. கடைசி கட்டமெல்லாம் நான் குடி விட்டு வெளியில் வந்துடணும்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் குடிக்கவும் முடியல, குடிக்காமல் இருக்க முடியல. குடித்தேன் அப்படின்னா வாமிட் ஆகுது, ஆனால் என்னால் குடிக்காமல் இருக்க முடியல. காலையில் எழுந்த உடனே குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு அதிலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து கடைசியாக மீண்டு வந்துற சூழ்நிலையில் எனக்கு வெளியில் என்னை சுற்று வட்டார ஒரு 20 கிலோமீட்டரில் எனக்கு ஒரு 5000 ரூபா சம்பளத்துக்கு வேலை கொடுக்குறக்கு ஆள் இல்லை. ஏன்னா என்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, குடிக்கிறேன், அங்கே விழுந்து கிடக்கிறேன், ரோட்டில் விழுந்து கிடக்கிறேன், ஒயின் ஷாப்லேயே விழுந்து கிடக்கிறேன் அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ குடிக்கிறப்போ எல்லோரும் ஒதுக்கி வச்சாங்க, ஓகே. இப்போ அதை விட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன். அந்த நேரத்தில் இந்த சமுதாயம் என்னை ஒதுக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் ஒரு சாரோட எப்படியாவது மீட் பண்ணணும், சாரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலேயே இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் கொஞ்ச நாள் ஃபோனில் டச்சில் இருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன சொல்கிறது, சாரு கூட பேசணும், அதுக்காக ஒரு ஃபோன் வேணும் அப்படிங்கிறது கூட இல்லாமல் அதையெல்லாம் கூட கொண்டு அடமானம் வச்சு அந்த குடி என்னை அந்தளவுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் ஒரு நாள் பேப்பர் கட்டிங் பார்க்குறேன். சார் டெல்லியிலேருந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆஃபீஸராக இன்ஸ்பெக்ஷன் வராரு அப்படின்ட்டு. அப்போ அந்த பேப்பர் கட்டிங் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அதை வச்சு சார்கிட்ட எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் ஒய்ஃபும் கிளம்பி வேலூர் போகிறோம். போயிட்டு அங்கே சாரை மீட் பண்ணுறோம். மீட் பண்ணுறப்போ சாரை என்னால் நேரில் கண்ணுக்கு வச்சு பார்க்கவே முடியல. ஏன்னா நான் சாருக்கு ஒரு உண்மையான அவ்வளோ ஒரு பொறுப்பாக உண்மையான ஒரு மாணவனாக இருந்துட்டு இப்படி ஒரு தடமாறி போயிட்டுமே அப்படின்ற ஒரு சாரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறக்கே எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. என்னடான்னு கேட்டார். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அப்படியே அமைதியாக விட்டுட்டாரு. சார் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறக்கே தகுதி இல்லை அப்படின்னா, சரி எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாரு அப்படின்ட்டு நைட்டு ரூமுக்கு உட்காந்து பேசினார். எல்லா விஷயங்களும் சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். எனக்கு எதுவுமே தெரில சார், என்ன பண்ணுறேனே தெரில. கடைசியாக உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கலான்னு தான் வந்தேங்க சார் அப்படின்னேன். சரி என்ன தான் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சார் எங்கேயும் வேலை கொடுக்குறக்கு ஆள் இல்லை, நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு அது மூலமாக ஒரு வருமானம் வரும், அதை வச்சுட்டு நான் கொஞ்சம் அப்படியே படித்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகலான்னு இருக்கேங்க சார் அப்படின்னேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது செட் ஆகாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஃபுல் டைமாக படிச்சுனா மட்டும்தான் உன்னால் படிக்க முடியும். நீ வேணால் ஒரு வருஷம் டார்கெட் எடுத்துக்கோ, படி, அதுக்கப்புறம் முடியலன்னா சொல்லு, நான் பிஸ்னஸ்க்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னென்னா 2006க்கு அப்புறம் அந்த 12 வருடங்கள் புத்தகத்தை எடுக்கவும் இல்லை. ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கை போன விதமும் வேறு. என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே ஒரு அமைதியாக ஒரு செகண்ட் உட்காந்துருந்தேன். அப்போ தான் சார் உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஓகேன்னு தான் சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் வீட்டுக்கு போயிட்டேன். படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும் எதுவுமே தெரியாது. லைப்ரரி போகிறேன், அங்கே சில பேர் படிச்சுட்ருக்காங்க, அதை பார்க்குறேன். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போகிறேன், அங்கே ஒரு சில குரூப் படிச்சுட்ருக்காங்க, அதை பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இப்படியே போகிறப்ப தான் சார் ஃபோன் பண்ணார். என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி பார்த்துட்ருக்குங்க அப்படின்னேன். அவங்க படிக்கிறாங்க, நீ படிக்க ஆரம்பிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க சார்ண்ணே. சரி நீ கிளம்பி சென்னை வந்துரு அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி நான் சென்னை வந்ததே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். அங்கே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு. அவர்கிட்ட பேசிவிட்டு லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு சென்னை வந்துட்டேன். வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் பார்க்க சொன்னாங்க. பார்த்தேன். அவரும் ஒரு சார் சொன்னதுனால ஃபீஸ் எல்லாம் கன்செஷன் பண்ணி இருக்கிறப்ப கொடுங்க அப்படின்ட்டு அவர் ஹாஸ்டல்லே தங்க வச்சார். சாப்பாட்டுக்கும் மாதம் மாதம் ஓரளவுக்கு பே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சில நாள் ரொம்ப படிக்கிறதுலேருந்து வெளியில் வந்ததுனால ஒரு வாரம் 10 நாள் ரொம்ப கேப் எடுக்கும். ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். எப்படா படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் இங்கே படிக்காமல் இருக்கிறேன் அப்படிங்கிறது சார் டெல்லியில் இருந்துட்டு அவருக்கு எப்படி தோணுமோ, எப்படி தெரில. அது இந்த பிரபஞ்சம் சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி அது மூலமாக உணர்வாருன்னு தெரில. கரெக்டாக ஃபோன் பண்ணுவார்.
என்னடா பண்ணுற படிச்சுட்டு இருக்கியா அப்படிம்பாரு. இந்த மாதிரி சார் கொஞ்சம் இதாக இருக்குங்கன்னா அப்போ மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் சார் சொன்னது என்னென்னா, வேலை வாங்கிட்டு தான் ஊருக்கு போகணும் அப்படின்ட்டார். பையன் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். ஒய்ஃபு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்கள பிரிஞ்சு நான் இவ்வளோ தூரம் வந்து இருக்கேன் அப்படின்னா வேலை வாங்கிட்டு மட்டும்தான் போகணும் அப்படின்ட்டாரு. அப்போது ஆடி 18, தீபாவளி, பொங்கல், நியூ இயர் எதுக்குமே வீட்டுக்கு போகல. ஓகே. இங்கே தான் இருந்தேன். ஸோ அவங்க அங்கே ஸ்கூலில் வாங்கல ஒரு கொஞ்சம் சம்பளத்தை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு எனக்கும் மாதம் கொஞ்சம் 1000-2000 அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அனுப்புகிற அந்த தொகையில் தான் புக்ஸு சார் வாங்கி கொடுத்துட்டாரு. மற்ற ஜெராக்ஸ் எடுக்கிறது, வேறு ஏதாவது பிரிண்ட் அவுட் போடணும், அதில் பார்த்துட்டு இருந்தேன். மாதம் கடைசி ஆச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. ஒரு 50 ரூபா தான் இருக்கும். அதை வச்சுட்டு அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு எப்படியாவது வேலை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தில் விடிய படிப்போம். பசங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு நைட் 2 மணி 3 மணி இப்படியெல்லாம் படித்து தான் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே எழுதின எக்ஸாம்லேயே செலக்ட் ஆகி வேலை வாங்கினேன். ஒரு கோயிலில் ஈஓவா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணேன். அது பத்தாது, இது வந்து என்னுடைய டெஸ்டினேஷன் கிடையாது அப்படின்ட்டு மேலும் படிக்க ஆரம்பித்தேன். திருப்பி குரூப் 4ல் செலக்ட் ஆகி இப்போ ஆர்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் என்னுடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் யாருன்னா சார் தான். ஓகே. அண்ட் இந்த தருணத்தை சார் எதிரில் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க இந்த தருணத்தில்? சார்ட்டு நான் சொல்லணும் அப்படின்னா, சாரோடைய இப்போ இருக்கிற அந்த நிலைமையில் இந்த சமுதாயம், இளைஞர் சமுதாயம் அப்படிங்கிறது ஒன்று போதைப் பொருள், 2வது வந்து பார்த்திங்கன்னா மொபைல், இந்த டிஜிட்டல் மீடியா, சோசியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிருக்கு. ஸோ சாரு இந்த இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரட்சிக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கணும். அதுக்கு நானும் அவரோட உடந்தையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களோட ஸ்டூடெண்ட் அண்ட் வந்து உங்களை தேடி வந்திருக்காங்க ஒரு கஷ்டம்னும் போது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவர் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறதுக்கு ஒரு முக்கிய அங்கமாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த இடத்துல? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பார்க்காம திடீர்னு 2018 நினைக்கிறேன் வேலூரில் பார்க்கும்போது, ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் நான் டீச்சராக இருக்கும்போது ஒரு 4 பேர் இவன் மாதிரி ஒரு 4 பேரை என்னுடைய தங்க வச்சு படிக்க வச்சேன். அதில் அன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தாடி வளர்த்துக்கிட்டு முகமெல்லாம் வீங்கி, ஸோ டோட்டல் அந்த அடிக்ஷன்லேருந்து வர்றது வந்து டோட்டலி கன்ஃபியூஸ்ட். என்னால் நம்பவே முடியல இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை வச்சு அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபை பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சி சரி பார்த்துட்டு நான் அப்போ தான் சொன்னது, நீ வந்து இன்னமும் உனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் இன்னொரு குழந்தை நினச்சிக்க, உனக்கு 2 குழந்தை, நீ போய் ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு சாப்பாட்டுக்கு மட்டும் நீ மேனேஜ் பண்ணிக்க. 1 வருஷம் கழித்து இவனை மனுஷனாக மாற்றி நான் அனுப்புகிறேன். அதுக்கு இடையில் நீனும் பேசக்கூடாது இவனும் பேசக்கூடாது, இவன் ஹஸ்பண்டே கிடையாது யாருன்னே விட்டுடு, குழந்தை நினச்சிக்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். என் டார்கெட் 1 இயர் யாரும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 1 இயரில் ஒரு வேலை வாங்கி வீட்டுக்கு அனுப்பியாச்சு. அது மட்டும் கிடையாது, அடுத்து வேலை வாங்கிட்டு என்கிட்ட வந்தால் என்ன சார் பண்ணுன்னு சொல்லி, இப்போ நீ வேலை வாங்கிட்ட, இப்போ உங்கள் ஒய்ஃபை ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்லி அது வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவன் வேலை பார்த்துட்டு திரும்ப ஒய்ஃபை இதே சென்னையில் வந்து அதே இன்ஸ்டியூட்டில் தங்க வச்சு படிக்க வச்சு அதே மாடல் சக்ஸஸ் மாடல் பண்ண மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி வந்து குரூப் 2ல் பாஸ் பண்ணி எங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஒய்ஃபு? ஜிஹெச்சில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. வாவ், நைஸ். அதுவும் என் ஸ்டூடெண்ட்டு தான். ஓகே, அது கேட்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட துணைவி அவங்களும் உங்கள் ஸ்டூடெண்ட் தான். 2 பேரையும் வந்து மோட்டிவேட் பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ ரொம்பவே கேட்கவே நல்லா எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது சார். அண்ட் நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்னும் அடுத்தடுத்து இப்போ சார் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பார். நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சொல்கிறது என்னென்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தவறான முடிவுகளுக்கு போகக்கூடாது. தவறான முடிவுனா ஒன்று போதைப்பொருள் பழக்கம், இன்னொன்று வந்து மொபைல் அடிக்ஷன். இது 2ம் தான் ஒரு வெற்றியாளனை வந்து தோல்வியாளனை மாற்றுது. அதிலிருந்து மீண்டு வரணும். ஸோ அதுக்கு அவங்களுடைய குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ இந்த சூழ்நிலையில் நான் எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கும் மோட்டிவேட் பண்ணி நானும் ஒரு அரசு வேலையில் இருக்கேன், என்னுடைய மனைவியும் ஒரு அரசு வேலையில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு தருணம் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவனுக்கான ஒரு பந்தம், ஆசிரியராக தொடர்ந்தோம், இடையில ஒரு அண்ணனா, ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா சார் தான் கடவுளாக தெரிகிறார். அது மட்டும் இல்லாமல்
இன்றைக்கி என் பையன் வந்து +2 முடிச்சிட்டான். அவனுக்கு அவர் தான் மோட்டிவேஷனாக இருக்கார். வாவ். நாங்களே வந்து வீட்டில் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நானும் என்னுடைய மனைவியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தேன் அப்படின்னா அவன் சொல்கிறது ஒரே வார்த்தை, அங்கிள் கேளுங்க சரியாக இருக்கும். அவ்வளோதான். அவனுக்கே பிடிச்ச விஷயத்தை கேட்டாலும் நான் இருடா அங்கிள்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டு ஏதாவது கேட்டேன்னா வேண்டான்னு சொன்னார்னா அடுத்த செகண்டே அவன் எந்த ஒரு இது இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்குவான். அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கான். ஸோ அதனால் அவனுடைய வாழ்க்கையிலையும் சார் தான் வழி நடத்திட்டு இருக்காரு இப்போ. ஓகே. அண்ட் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த உழைப்பாளர் தினம். அதுவுமா வந்து ஸோ ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு முன்னோடி அவரோட ஸ்டூடெண்ட் நீங்களும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எங்கள் ஷோ மூலயமா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு. தேங்க்யூ. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட உழைக்கும் கரங்கள் ஷோ பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இந்த ஷோவோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Sandhya, signing off from உழைக்கும் கரங்கள். டாடா.